எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ராஜயோகத்தில் சொல்லப்படும் தண்டனை உண்மையில் தண்டனை தானா? ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு. ராஜயோகத்துல தண்டனைன்னு பரமாத்மா சொல்றது என்னன்னா, பதவிகள் குறையும், பிறவிகள் குறையும் சொல்றாரு. இது எப்படி நீங்க தண்டனைன்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு. அந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு தான் அந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம். பதவிகள் குறையுது, பிறவிகள் குறையுது, இதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனல்லன்னா அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிடுறோம். ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்ற விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற ராஜயோகிகள் எல்லாருமே மன்மனா பவ, தன்னை ஆத்மாவென உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்தா ஆத்மாவில் இருக்க 63 ஜென்மமா செய்து வச்ச பாவங்கள் எரிக்கப்படும் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. அவர் சொல்றாரு, இந்த சங்கமத்துல, சங்கமம்ன்றது ஒரு 100 வருஷம், 1936 to 2036, இந்த காலகட்டத்துக்குள்ள ராஜயோகிக்கு பிராக்டிஸ் பண்றவங்க இந்த 4 விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒன்னு, அமிர்த வேளையில் 4:45 போல அதிகாலையில் எழுந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு பண்ணும். அப்புறம் வாணி, பரமாத்மா சொல்லக்கூடிய படிப்பினை இருக்குல்ல, அது ஒரு 4 பேஜுக்கு A4ல வரும். அதை நம்ம டெய்லி படிக்கணும், விடாம படிக்கணும், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஸ்ரீமத், ஸ்ரீனா உயர்ந்த, மத்தின வழி, இறைவன் சொல்லக்கூடிய உயர்ந்த வழியை நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்தது சேவை, நம்மளால முடிஞ்ச சேவை, அதாவது இறைவன் சொல்லி கொடுத்தது அடுத்தவங்களுக்கு சொல்லணும். இந்த 4ஐயும் இன்னையிலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம சரீரம் வெட்டுற வரைக்கும் பண்ணோம்னா சத்தியுகத்துல முதல் நாள்ல 9 லட்சம் பேர்ல நம்மளும் வரலாம். இது ராஜயோகம் சொல்ற விஷயம். ஆனா இந்த 4 விஷயத்தை பண்ணாம, ஓகே, அப்போ 4 விஷயம் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அங்க என்ன கிடைக்கும்? சத்தியுகத்துல திரேதாயுகத்துல பதவிகள் குறைஞ்சிரும், பிரிவுகள் குறைஞ்சிரும் பரமாத்மா சொல்றாரு. பதவின்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பதவி அங்க என்னன்னா லட்சுமி நாராயணன், ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா வர்றது. நீங்க என்ன வருவீங்க? இருக்கிறதுல லோயஸ்ட் பிரிவுன்றது வெட்டியான், இல்ல ஒரு பிரஜையா கூட வருவீங்க. இதுதான் பதவிகள் குறையுது. பிரிவுகள் குறையுதுன்னா சத்தியகுதம் உங்களுக்கு 8 பிரிவு இருக்கு, திரேதால 12 பிரிவு இருக்கு. சத்தியகுதம் 8 பிரிவு எடுக்கிறது பதிலாக குறைஞ்சு 7, 6 அப்படின்னு குறையலாம். சில பேர் சத்தியுகத்துக்கே வராம இருக்கலாம், நேரா திரேதால வரலாம். திரேதால 12 வரலாம், இல்ல 10 எடுக்கலாம், 8 எடுக்கலாம், ஏன் திரேதாயகத்துல ஒரே ஒரு பிரிவு கூட எடுக்கலாம். அவங்க இன்னைக்கு எடுக்கிற முயற்சிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பிறவிகளும் பதவிகளும் இருக்குன்னு பரமாத்மா சொல்றாரு. இந்த ஆத்மா கேட்கிற கேள்வி என்னன்னா, இதெல்லாம் போய் தண்டனைன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறார். அவர் ஏன் இந்த மாதிரி தோணி இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, பக்தி இல்ல, கருட புராணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பண்ற ஒவ்வொரு பாவத்துக்கும் பயங்கரமான கொடுமையான தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கு கருட புராணத்துல. அதாவது எண்ணெய் கிணறுலாம் போட்டுருவாங்க, பூச்சிகளை வச்சு கடிக்க வைப்பாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, இப்படிலாம் பயங்கரமா இருக்கும். கருட புராணம் படிச்சேன்னு வச்சுக்கலாம், ஒரு தப்பு பண்ண தோணவே தோணாது. இதுதான் தண்டனை, இந்த லெவலுக்கு பண்ணாதான் தண்டனை. பதவிகள் குறையுது, பிறவிகள் குறையுது தண்டனையாவே எடுத்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதனாலதான் இந்த கேள்வியை கேட்டிருப்பாரோ அப்படின்னு எனக்கு சந்தேகங்கள் வருது. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது ஒரு நாடகம், 5000 வருஷ நாடகம். ஓகேவா? சிலருக்கு மொத்தமா போற மாதிரி 84 பிரிவுகளும் போற மாதிரி டிராமா பாட்டு இருக்கு. அது சிலர்ன்றது 9 லட்சம் பேர், அது பரமாத்மா அந்த நம்பர் சொல்லியிருக்காரு. ஆனா பல கோடி மக்கள் ஒரே ஒரு பிரிவு கூட எடுக்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னா இந்த டிராமா படி சிலருக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குது, ஃபுல்லா போற மாதிரி, சில பேருக்கு ஒரே ஒரு பிரிவு. அப்ப இது நாடகத்துல கொடுக்கப்பட்ட பார்ட், கரெக்டா? இப்ப பாருங்க, நம்மளே ஒரு நாடகம் செட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஹீரோ, ஹீரோயின், குணச்சித்திர நடிகர்கள், டாக்டர், இன்ஜினியர்லாம் போடுறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு கிடைச்ச ஆத்மாக்களை வச்சு தானே போட முடியும். கொஞ்சம் லட்சணமா இருக்கவங்கள நடிகையா போட்டுருவோம், பார்க்கறது கொஞ்சம் லட்சணமா இருக்கிறவர் ஹீரோவா போட்டுருவோம், கரெக்டா? கொஞ்சம் வயசானவரை அப்பா சார்ந்து போடுவோம், அதோட வயசானவர் தாத்தா சார்ந்து போடுவோம், இருக்கிறவங்களை வச்சு தானே போடுவோம். அப்படின்னு இவங்க தான் கரெக்ட்னு இல்லை, இவங்கள இப்ப கிடைச்சதுல இவங்க வச்சு தான் நாடகம் போட முடியும். அந்த மாதிரி தான் இந்த நாடகமும் உருவாக்கப்பட்டிருக்கு. இது இனியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன். ஒரு நாடகம் நடக்குது, ஏற்கனவே நிறைய எடுத்து சொல்லியிருக்கேன், இந்த ஆத்மா கேள்வி கேட்டதெல்லாம் சொல்றேன். அந்த நாடகத்துல ஒரு திருடனா ஒருத்தர் நடிக்கிறாரு, போலீஸ்காரரா ஒருத்தர் நடிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அந்த நாடகத்துல என்ன நடக்கும்? திருடனா போலீஸ் பிடிப்பாரு, கரெக்டா? லாக்அப்ல வச்சு சாத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும், கரெக்டா? இதுக்காக அந்த நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே திருடனா நினைச்சு பிடிச்சி ஜெயில போட முடியுமா? அதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? அதுக்கப்புறம் நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த போலீஸும் திருடனா நடிச்சவங்க வாழ்க்கை ஃபுல்லா டமால் டிமில் அடிச்சுவாங்களா? போலீஸ் திருடன் அடிக்கிற மாதிரி அடிச்சுனே இருப்பாரா? கிடையாது இல்ல.
ஏன் நமக்கு நல்லா தெரியும் அந்த நாடகம்ன்றது ஒரு மணி நேரம் நடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 மணி நேரம் நாடகத்துல தான் இவர் ஹீரோவா நடிச்சாரு, வில்லனா நடிச்சாரு, போலீஸா நடிச்சாரு, திருடனா நடிச்சாரு. கரெக்டா? அதுக்காக தண்டனை வச்சு கொடுத்துட்டு இருக்க முடியுமா? புரியுதா? சோ இது கொஞ்சம் நல்லபடியா புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இது நாடகம், நீங்க நடிச்சீங்க புரிஞ்சீங்க. அப்ப ஏதாவது ஒரு கிரவுண்ட் ரூல் இருக்கணும்ல. அதுக்குதான் இந்த கிரவுண்ட் ரூல் என்ன ராஜயோகத்துல என்ன, நீங்க நல்லது செய்தீங்கன்னா, எண்ணம் சொல் செயல் மூலமா நல்லது செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி கிரவுண்ட் ரூல் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க எண்ணம் சொல் செயல் மூலம் நீங்க துக்கம் கொடுத்து உங்களுக்கு துக்கம் கிடைக்கிற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. பரமாத்மா சொல்ற இந்த நாடகத்துல யாரு மேலேயும் குற்றம் இல்லைன்றார். ஓகேவா? அதே பரமாத்மா ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, இந்த கடைசியில பாம்பு போடுறாங்கல்ல, அந்த கண்டங்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள போற மாதிரி, இவங்களுக்காக தீர்ப்பாயம் அமையும் அப்படின்னு சொல்றாரு. யாரு மேலேயும் குற்றம் இல்லைன்னா ஏன் இந்த பாம்பு போடுறவங்களுக்கு எல்லாம் தீர்ப்பாயம் அமையுது? இந்த டவுட் வருது இல்ல. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்க நினைச்ச மாதிரி சட்டத்தை கையில எடுத்துக்க கூடாது அப்படின்னு நம்ம புரியணும். நமக்கு ஒரு பொறுப்புணர்வு வரணும். அதுக்காக அப்பா அப்படி சொல்றாரு. அதான் சொல்றேன், ராஜயோட நாலேஜ் நீங்க எப்படி அதை அனலைஸ் பண்றீங்க, எப்படி அதை பாக்குறீங்கன்றத பொறுத்து இருக்கு. அறக்குறையா பார்த்தா, மேலோட்டமா பார்த்தா உங்களுக்கு புரியாது, குழம்பிடுவீங்க. சரியா? திரும்ப திரும்ப நான் சொல்றேன், 5 விகாரங்களை ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும். காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை ஜெயிச்சாலும். ஓகேவா? இப்போ நீங்க உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்கிட்ட கோவப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன், இது பாவம் தான். அதுக்கு ஐயோ நான் குழந்தைய திட்டேனே, கோவத்துல வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி காலம்பு சாயந்தரம் அழறது சொல்யூஷன் கிடையாது. சரி, நான் கோவப்பட்டேன், தப்பு தான், குழந்தைகிட்ட தப்பு, சாரிப்பா நான் திட்டிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இனிமே நான் திட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணும். நாடகம், அவ்வளவுதான். நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியும் என்கிட்ட காமம் வருது, கோபம் வருது, அகங்காரம் வருது, பற்று வருது, பேராசை வருதுன்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள அவ்வளவு குப்பை இருக்கு, அந்த குப்பை எல்லாம் வெளியே வருது, அவ்வளவுதான். அப்படிதான் நீங்க அதை புரிஞ்சுக்கணுமே தவிர உட்காந்து அழுது நல்லா இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாம் பண்ணிக்கலாம்னு அர்த்தமா? கிடையாது. இனியே வராம இருக்கிறது ஹோம்ஒர்க் பண்ணணும். அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தர் ஒரு நாளுக்கு 10 சிகரெட் பிடிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அடுத்த நாள் விட்டுருவாரு. அவரு விட மாட்டார்ல. அடுத்த நாள்ல இருந்து இல்ல ஒரு வாரத்தை கழிஞ்சு 9 சிகரெட் தான் பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, இதுவே வெற்றின்ற நான். அது படிப்படியா குறைச்சு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் டோட்டலா விட்டாருன்னு வச்சுக்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரிதான் எல்லாமே கோவப்படுறவர் ராஜயோகத்துல வந்தாரு, ஒரு அமிர்த வேலை பண்ணாருன்னா அடுத்த நாள் இருந்து ஒரு கோவமே வராதுன்னு சொன்னா அது கரெக்ட் கிடையாது. அவருக்கு வாரக்கணக்காகவும் மாசக்கணக்காகவும், ஏன் சில பேருக்கு வருஷக்கணக்காக கூட ஆகும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர்றதுக்கு. ஸோ நீங்க சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாதுன்றதுக்கு தான் பரமாத்மா இந்த தண்டனைகளை பத்தி எல்லாம் சொல்றாரு. நீங்களா நினைச்ச மாதிரி எது வேணா பண்ணிடுங்க அப்படின்றது கிடையாது. அதனால சொல்ற, நம்மள சட்டத்தை டிராமா விட்னஸா பாருங்க, சாட்சியா இருந்து பாருங்க. அப்ப தப்பு நடக்கும் வேடிக்கை பார்க்க சொல்றாரு. அப்படி கிடையாது. தப்பு நடக்கும்போது பரமாத்மா சொல்லுங்க, அப்பா இப்படி நடக்குது, நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுமோ பண்ணார். ஏன்னா அந்த நாடகம் அப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கு. எப்படி கெட்டது செய்தவங்களும் வச்சு செஞ்சிடும், அது பார்த்துக்கும். நீங்க போய் ஒருத்தர் தண்டனை கொடுக்க வேண்டியதில்லை. நீங்க ஒரு இடத்துல ஜட்ஜ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? சோ இதுதான் தண்டனைகள். இப்ப பாருங்களேன், இப்ப வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நிலாவுக்கு போனது ஆம்ஸ்ட்ராங் போனார். அவர் கூட எட்வின் ஆல்ட்ரின் ஒருத்தர் போனார். யாரை கேளுங்க, நிலாவில் யார் கால் வச்சான்னு கேட்டா எல்லாரும் நீல் ஆம்ஸ்ட்ராங்னு. யாரும் என்ன சொல்ல மாட்டாங்கன்னா, 2வது போனவரோட பேரே தெரியாது. இப்ப ராஜயோகத்திலே பாருங்க, பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, 100க்கு 100 பாஸ் ஆகிறவங்க 8 மணி மாலையில வர்றவங்க அப்படின்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் லட்சுமி நாராயணன், செகண்ட், தேர்டு, ஃபோர்த், இந்த 4 லட்சுமி நாராயணன் சொல்றாரு. இந்த 8 லட்சுமி நாராயணன் நமக்கு தெரிஞ்சதே ஃபர்ஸ்ட் லட்சுமி நாராயணன் தான், ராதே கிருஷ்ணன் தான். இந்த பிரம்மா மம்மா தான் ராதே கிருஷ்ணன் ஆகிறாங்க, அவங்க தான் லட்சுமி நாராயணன். அப்போ செகண்ட், தேர்டு, ஃபோர்த் வரக்கூடிய லட்சுமி நாராயணன் இருக்காங்க, அந்த 6 பேர். அவங்க தான் யாரு? தெரியாது. ஏன்? ஃபர்ஸ்ட் வந்தாதாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உலகம். செகண்ட், தேர்ட் ஞாபகம் வச்சுக்காது. இப்போ ஸ்கூல்ல கூட பாருங்களேன், நேற்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்க கெட் டுகெதர் நடந்தது, ஸ்கூலோட அலுமினி நடந்தது. அது ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னு பேசும்போது அங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் பேர் சொல்லி அந்த பசங்க பேட்ச், செகண்ட் பேட்ச்னா அந்த பேட்சில் நல்ல படிக்கிற பையன் பேர் சொல்லிட்டு அந்த பேட்ச், இப்படிதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இல்ல நமக்கு காமனா தெரிஞ்சிருவோம், அங்க படிக்கிற ஒரு பையன் அந்த வருஷத்துல படிக்கிற பையன், என் ஃப்ரெண்டோட அந்த பையன் இருக்கான அவன் பேட்ச்னு சொல்லுவோம். அப்படிதான். ஸோ அப்படிதான் நினைவு செய்யப்படுகிறார்கள், நல்ல படிக்கிறவங்க வச்சுதான். அதே மாதிரி இந்த ராஜயோகத்துல ரொம்ப முக்கியமா பார்த்து 8 மணி மாலைன்னு சொல்றோம், அதுக்கப்புறம் 9 லட்சத்துல வர்றவங்கன்னு சொல்றோம். ஏன்னா சாதிக்கிறவங்களை பத்தி பேசுறோம்.
பின்னாடி வந்தால் யாரும் அதை பற்றி கவனிக்கவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இது வந்து தண்டனை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ட்ராமா வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் இந்த 4 விஷயம் நீங்கள் பண்ணுறதை பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து தான் ஆகணும். அப்படி முயற்சி பண்ணுங்க. தண்டனை பற்றியோ பதவி பற்றியோ பிரிவுகளை பற்றியோ பயப்படாதீங்க. பாருங்க, எப்பவுமே முயற்சி என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ரேங்குக்கு முயற்சி எடுக்கலாம். கரெக்டாக நம்மளோட நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருவான். நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு படிக்கணும், அவ்வளோதான். ரிசல்ட் என்ன வேணா இருக்கணும். இப்படி பண்ணுங்க. ஆனால் எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், என்ன வந்தாலும் ஓகே, ஃபெயில் ஆனாலும் ஓகே நினைக்கிறது கரெக்டு கிடையாது. நமக்கு திறமை இருக்கு, முயற்சி பண்ண முடியும், பண்ணுவோன்றேன். பின்தங்க கூடாது. இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும், இந்த பதவிகள் குறையிறது பிறவிகள் குறையுது தண்டனையா தண்டனை இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு கருத்து பாருங்களேன். நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்கு, பிரேமானந்த நாராயணன் சொல்லிட்டு. நேற்று நான் ஒன்று நோட் பண்ணேன். பிரேமானந்த நாராயணன் சொல்லி வேற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதாவது பிரேமானந்த நாராயணன் 36 நினைக்கிறேன். அவங்களும் ராஜயோகம் சொல்லி தரேன்ற பேர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது அவ்வளோ கரெக்டாக தோணலை எனக்கு. பாருங்களேன், யார் வேணா யூடியூப் ஸ்பேஸில் வந்து ராஜயோகம் சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணுங்க. சுரேஷா சுரேஷ்னு சொல்லுங்க, ரமேஷா ரமேஷ்னு சொல்லுங்க. ஏன் நீங்கள் பிரேமானந்த நாராயணன் பேர் எடுக்கிறீங்க? பிரேமானந்த நாராயணன் யூடியூப் சேனல் இருக்கு, அதில் அவருக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறாரு, தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் இது போட்டீங்கன்னா உங்கள் பேர் போட்டு வாங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, பார்க்குற மக்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். இதுவும் அவரது தானோ அப்படின்ற ஒரு இப்படியெல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சீப் டெக்னிக் இது. இப்போ சரவணகுமார் தம்பி ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. சரவணகுமார் தம்பி பேர்லயே ஒரு ஐடி கிரியேட் பண்ணி யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? அது ராஜயோகம் சொல்லி தரேன். ஸோ அந்த அவங்க வந்து அன்பில்லாத அப்படி பண்றாங்க மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்த கமெண்ட் எனக்கு திருப்தியாகவே இல்லை. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கூட பரவாயில்ல, நான் ரொம்ப ஓப்பனாக இருக்கேன். நான் என்ன யூடியூப்ல வீடியோ சொல்லும்போது இதெல்லாம் பரமாத்மா வாணியில் சொன்னதுன்னு சொல்கிறேன். சில இது பரமாத்மா சொல்லலை, இது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்கிறேன். உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கன்னு வரைக்கும் நான் கமெண்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க. அப்போ அந்த கமெண்ட் செக்ஷனில் வர கமெண்ட் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியமாக இருக்கணும். கரெக்டாக ஒரு ஒருமையில் பேசுறது, ஒரு மட்டம் தட்டி பேசுறது, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வெல்கம் கிடையாது. கண்டிப்பாக நான் டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான். ஏன் நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா, பாக்கி ஆத்மாக்கள் அதுக்கு வந்து பதில் சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணது எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் அவங்கள அந்த யூஸரே எடுத்து விட்டுருவேன். அதாவது இனிமே ஒரு கமெண்ட் அந்த குரூப்பில் போட முடியாது, அந்த பர்டிகுலர் ஐடியில். சரியா? ஸோ தயவு செய்து அந்த ஆத்மாக்கள் ஒன்று என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. உங்களோட ஐடியா என்ன ஐடியாவில் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்றதை எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள். உங்கள் பேரில் யூடியூப் சேனல் நடத்துங்க. பிரேமானந்த நாராயணன்ற பேரில் பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. ஓகே, ஒன்று. அடுத்தது, நமக்கு வந்து யூடியூப்ல மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அது இப்போ சும்மா நேற்று முதல் எடுத்து பார்க்கும்போது வெறும் 3 பேர் தான் இருக்காங்க. முன்னாடி ஒரு 10 பேர்கிட்ட இருந்தாங்க, அது குறைஞ்சிச்சு. அது என்ன காரணம்னா, மாதம் மாதம் கட்டணும் ஒரு அமௌண்ட், 150 ரூபாய் இல்லை 200 ரூபாக்குள்ள இருக்கு, தெரிஞ்ச ஞாபகம் இல்லை இப்போ கரெக்டாக. ஸோ எனக்கு ரெக்வஸ்ட் என்னன்னா, உங்களால் எந்தெந்த மாதம்லாம் பண்ண முடியுமோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, ஒரு சென்டர் நடத்தினா அந்த மாதம் சென்டர் நடத்துறதுக்கு ஒரு இதாகும்ல. எனக்கு பெரிய சேலஞ்சே இந்த கரண்ட் பில் கட்டுறதாங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம், அடுத்தவங்க கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. இல்லை லைஃப் டைம்லேயே எனக்கு ஒரு வாட்டி தான் தர முடியும்னா நீங்கள் டெலிகிராம் குரூப் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் போடுங்க. இதில் என்ன ஆகுனா, நீங்கள் மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா, நான் போடுறது வந்து இன்றைக்கி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அடுத்த நாள் காலம்பரம் தான் 6 மணிக்கு பார்க்குறாங்க. அப்படி தான் எல்லா வீடியோவும் பண்ணி, அதனால தான் கரெக்டாக 6 மணிக்கு கரெக்டாக டெய்லி வருது. யார் இந்த மெம்பர்ஷிப் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கே பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு என்ன டைம்ல வேணா நீங்க பாக்குற மாதிரி வரலாம், ஆனா பார்த்துடலாம். ஒரு நாளுக்கு முன்னாடி நீங்க அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது கிடையாது. என்ன போல் வாழ்வும் வரும், மெயின் வீடியோவும் வரும். இந்த சின்ன சின்ன உதவிகள் நீங்களும் பண்ணாதான் நம்ம யூடியூப் சேனலில் நல்லா எடுத்துட்டு போறதுக்கும் முடியும். அப்புறம் 70,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும். இந்த மெம்பர்ஷிப் அப்புறம் தேங்க்ஸ்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் பேர் கொஞ்சம் பேர் யூஸ் பண்றதே இல்லை. அதுவும் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.